ஒன்றிய நிர்வாகம் அப்படின்னு ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நாடாளுமன்றம் அப்படின்னா என்னென்ன ஃப்ரெண்ட் வந்து அதுல வந்து அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் சொல்லிட்டு ரெண்டு இது இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஒன்று என்னன்னா நம்ம அப்பர் ஹவுஸ் அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், லோயர் ஹவுஸ் அப்படின்னா வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ லோக்சபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 அப்படி பார்க்குறோம். ஏன்னா 2 உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இந்தியனை நியமனம் பண்றது அப்படின்றத சட்டத்திட்டத்தின் மூலியமா என்ன பண்ண நீக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவில் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோட எண்ணிக்கை மிக குறைவா இருக்கிறதுனால மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா 2020 நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால குடியரசுத் தலைவரோட நியமனம் அப்படின்றது லோக்சபால கிடையாது. அப்போ லோக்சபால மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 543. இதுல எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அதே மாதிரி ஒரு சில யூனியன் பிரதேசங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்க வராங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு வராங்க. அது லோக்சபால உறுப்பினராக இருக்கும். இவங்களுடைய மெஜாரிட்டி சப்போர்ட்ல தான் யார் வந்து இருப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரதமர் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறோம். அப்ப இந்த மெஜாரிட்டி அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பிஜேபி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் வந்து முதல்வராக அவருடைய கட்சி, அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு முதல்வராக அவருடைய கட்சி. இந்த 3 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து கூட்டணியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. பெரும்பான்மை யார் அப்படின்னா வந்து பிஜேபி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் தேசிய கட்சிகளுக்கு எதுக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு பார்க்கிறோம் பார்லிமெண்ட்ல. அப்ப கூட்டாட்சி முறையில தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவை 2024 நடந்த தேர்தலில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்ப லோக்சபால பெரும்பான்மையான உறுப்பினர்கள் சப்போர்ட்டோட தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியும் மத்திய அரசு அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய. அடுத்து ராஜ்யசபா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்னா அதுவும் இன்டைரக்ட், இது வந்து லோக்சபானா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நியமன உறுப்பினர்கள் கிடையாது. இப்ப அதே மாதிரி ராஜ்யசபா அப்படின் போது உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இன்டைரக்டா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் யூனியன் பிரதேசத்தில் கூட எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு. அப்ப எம்எல்ஏஸ் அப்படின்றது யாருன்னா சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்காங்க, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்ப மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் என்னன்னா ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல ஒரு 12 பேர் வந்து யார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சச்சின் டெண்டுல்கர் உட்பட வந்து பாத்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா உட்பட வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். எப்படின்னா நியமனமா வந்து குடியரசு நியமனம் பண்ணிருக்காரு. அப்ப அங்க இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 250 பேர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர்கள். அப்ப லோக்சபா எண்ணிக்கையில் அதிகமா இருக்கு 543, ராஜ்யசபா எண்ணிக்கையில கம்மியா இருக்கு 250. 2 அவையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டத்தை இயற்றுறது, சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மசோதான்னு சொல்லுவோம், அந்த மசோதாவை ஏற்றி அங்க பாஸ் பண்ணி யாருக்கு நம்ம குடியரசுத் தலைவர் அனுப்புவோம். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட உடனே அது சட்டமாயிடும் அப்படி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றம் அப்படின்றது செயல்படுறது. அப்ப குடியரசுல கையெழுத்து போடாம எந்த மசோதாவும் சட்டமாகாது. அப்ப நாடாளுமன்றம் அப்படின்னா யாரெல்லாம் உள்ள வருவா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபா ராஜ்யசபா யார் உள்ள வருவா, குடியரசுத் தலைவர் வருவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்தை கூட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் கிடையாது, குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்றத்தை கலைக்கிறது யாருன்னா யாரு, குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்றம் வந்து அவையை வந்து பாத்தீங்கன்னா முடிவு கொண்டு வர்றது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அதே நாடாளுமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடுவில் அந்த ஒத்தி வைக்கிறது அப்படின்றது மட்டும் யார் பண்ணா சபாநாயகர் பண்ணுவார்.